வணக்கம் நண்பர்களே. அடுத்தபடியா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதா? நிச்சயமாக சிறப்பாகவே இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரிய திசை வருகிற போது அப்பாவை பாதிக்குமா? ஆரம்பத்திலேயே அந்த திசை வருகிற போது நிச்சயமாக 6 ஆண்டுகள் அப்பாவுக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை தரலாம். கிருத்திகை பிறந்தோம் அப்படின்னா அந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கை இனிமையானதாக, சிறப்பாக, வலிமையானதாக இருக்கும். நாம் எப்போதுமே சூரிய திசை வந்த பிறகு சந்திர திசை வரும். அதோட வளர்ச்சி நமக்கு காத்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்குற ஒரு வளர்ச்சியை அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள கண்டிப்பாக கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எது? கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எது? ரோகிணி. அப்ப 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரத்தை இயக்குற போது வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லுவோம். அதுல 2வது நட்சத்திரம் நமக்கு ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். அப்ப இந்த 2வது நட்சத்திரம், இப்ப கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவுல அத்திப்பழம் சாப்பிடலாம், அத்தி மர வழிபாடுகள் பண்றது சிறப்பு. அதே நேரத்தில் பொருளாதாரத்துல சிறப்பா இருக்குன்னா நாவல் பழம். ரோகிணி நட்சத்திரத்தை இயக்கணும். இந்த நாவல் பழத்தை உணவாக உட்கொள்கிற போது, நாவல் மரத்திற்கு தண்ணீர் விட்டு வணங்கி வரும்போது இவருடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் வாழ்க்கையில ரொம்ப இனிமையானதாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவங்க டென்ஷன் ஆனவங்க, கோபப்படக்கூடியவங்க சொன்னாலும் கூட அரசு வேலை, அரசு உத்தியோகம், பொருளாதார வாழ்க்கையினுடைய இனிமை இதையெல்லாம் ஒரு சேர செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்துல அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் அங்கே இருக்கிறது. பொதுவா நம்ம சொல்லுவோம், வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் வாழ்க்கையில ஜெயிச்சிருமானா கண்டிப்பா அரசியல்ல, அரசு துறையில, பொருளாதாரத்துல, வாழ்வாதாரத்துல நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது கார்த்திகை. அது கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகேயனை உருவாக்கியவர்கள் சொல்லுவோம். ஆக இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது எதையும் சாதிக்க வேண்டும் என துடிக்கும். பொருளாதாரத்தில் இளம் வயதில் கஷ்டப்பட்டாலும் ஒரு நடுத்தர 30 வயசுக்கு மேல பொருளாதாரத்துல உயர்ந்து நிற்பாங்க, வாழ்வாதாரத்துல உயர்ந்து நிற்பாங்க. அரசு துறையில அதிகாரமான பதவியில நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வாங்க. அப்படி வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியும் எழுச்சியும் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பார்களா? நிச்சயமாக நிற்பாங்க. வாழ்வாதாரத்தில் உயர்ந்துருவாங்களா? நிச்சயமாக உயர்வாங்க. அவருடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் என்பதே ஒரு கேள்விக்குறி அல்ல. அந்த சூரிய திசை முடிந்து சந்திர திசையிலேயே அவங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய எழுச்சியும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னா அது கார்த்திகை நட்சத்திரம் தான். அடிக்கடி சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது அவங்க வாழ்க்கையில இனிமை. நாவல் பழம் சாப்பிடுவது, நாவல் மரங்களை வளர்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.